இப்போ விஜய் அவர்கள் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு டெல்லியில அழைப்பதற்கு காரணம் பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமா சொல்றாங்க. பாஜக அழுத்தம் கொடுத்திருக்கு, இல்ல அப்படின்னா டெல்லி சென்னையிலேயே சிபிஐ விசாரணை நடந்திருக்கும் அப்படிலாம் சொல்றாங்களே சார், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அந்த சிபிஐ வழக்கு டெல்லியில போட்டாங்க, அப்பவே டெல்லியில போட்டாங்கன்னு சொன்னாலும் ஏன் சிபிஐ வழக்கு டெல்லியில போட்டாங்கன்னு சொன்னாலே அப்பயே அமித்ஷா கண்டோல தம்பி போயிட்டாருன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியுமா? ஏற்கனவே பாருங்க, ஜனநாயக செக் வச்சாச்சு, என்ன அவனுக்கு அரசியல் தெரியல. பனையூர் மக்களே, தமிழ்நாட்டு மக்களே அனைவரும் வாருங்கள், பனையூர்ல சொல்லுவாரா? அப்ப இந்த ஓட்டு வங்க நீங்க அனுபவிக்க முடியாது. நீங்க இங்கிட்ட சிக்கிட்டீங்க. உங்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்பா. இப்போ விஜய் அவர்கள் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு டெல்லியில அழைப்பதற்கு காரணம் பல்வேறு நபர்கள் பல்வேறு விதமா சொல்றாங்க. இது ஒரு கூட்டணி தொடர்பான ஒரு ஏற்பாடு, அதனாலதான் டெல்லி பயணம் மேற்கொள்ள வைக்கிற அளவுக்கு பாஜக அழுத்தம் கொடுத்திருக்கு, இல்ல அப்படின்னா டெல்லி சென்னையிலேயே சிபிஐ விசாரணை நடந்திருக்கும் அப்படிலாம் சொல்றாங்களே சார், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லப்பா, நீ கேள்வி கேட்ட எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா நீனே பதில் சொல்லிட்டு அப்புறமா என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்களே சொல்கிறீங்க அவர் கூட்டணிக்கு போயிருக்காரு அப்படின்னு. அவர் கூட்டணிக்கு தான் போயிருக்காருன்ட்டு எனக்கும் தெரியும், அனைத்து மக்களுக்கும் தெரியும். அவர் டெல்லி சிபிஐங்கிற பேரில் அவர் கூட்டணிக்கு தான் போயிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கரூரில் ஒரு 41 பேர் செத்து போன போது தம்பியோ தப்பிச்சு வந்தார். அதுக்கப்புறம் தம்பி மேலே அந்த சிபிஐ வழக்கு டெல்லியில் போட்டாங்க. அப்போவே டெல்லியில் போட்டாங்கன்னு சொன்னாலும் ஏன் சிபிஐ வழக்கு டெல்லியில் போட்டாங்கன்னு சொன்னாலே அப்பயே அமித்ஷா கண்டோல தம்பி போயிட்டாருன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியுமா? இன்றைக்கி இந்த விசாரணை கூட செய்யாமல் இருந்தாக்கா மக்கள் ஒரு சந்தேகம் வரும், என்னப்பா சிபிஐ வழக்கு போட்டாங்களா, அப்போ திரும்ப கூப்பிடாமல் விட்டாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ மேலே மக்களுக்கு ஒரு நன்மதிப்பு கெட்டு போயிடும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அது பிஜேபி பயங்கரமாக ட்ராமா பண்ணுவாங்க. அது ட்ராமா பண்ணும்போது தான் சொல்கிறாங்க, தம்பிக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. வழக்கில் தம்பி சிறைப்படுத்தவோ கேள்வி கேட்கலாம் கொடுக்கல, தம்பிக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அழைப்பின் வேலை தம்பி இங்கே போயிருக்காருன்னா சிபிஐயில் அதிகபட்சம் 2 நிமிஷமோ 3 நிமிஷம் பேசுவார். அது ஒரு மக்கள் செய்திக்காக தான், இந்த ஊடக செய்திக்காக. இன்றைக்கி சிபிஐக்கு தம்பி விஜய் போயிருக்காரு அப்படி, அதுக்காக தான் அப்படி அது செய்தி மட்டும்தான். ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு சொன்னாக்க, இப்போ வர 26 தம்பி நீங்கள் தனிச்சுன்னா வேலைக்கு ஆக மாட்டீங்க, அதிகபட்சம் எங்கள் கூட வாங்க, அதான் சரியாக இருக்கும். நீங்கள் முரண்டை பிடிச்சிங்க. நான் ஏற்கனவே பாருங்கள், ஜனநாயக செக் வச்சாச்சு, என்ன நீங்கள் கத்த முடியாது, கதற முடியாது. ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளை, நீங்கள் ஒரு ஏப்போர் சீட்டு, உங்கள் அளவுகளை மக்கள் பார்த்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்த மாதிரி மக்கள் இப்போ கூட இல்லை, பாதி பேர் வெளியே போயிட்டான். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, இன்றைக்கி தம்பி போயிருக்காரு, அதுக்கப்புறமா ஐயா அமித்ஷா உள்பட ஒரு குழு வச்சுருப்பாங்க, அவங்க அரசியல் பேசுவாங்க. அப்போ இவரை பற்றி மைனஸ்லாம் சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் அன்ஃபிட்டு, நீங்கள் திரையில் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார், அதை மாட்டுக்கருத்தே இல்லை, அது மக்கள் கொண்டாடுறான். இப்போ நான் கூட படம் வந்தால் பார்ப்பேன் தங்கச்சி, அதில் மாட்டுக்கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஒரு ஓட்டு வங்கி உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த ஓட்டு வங்கியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நீங்கள் இங்கிட்ட சிக்கிட்டீங்க, உங்கள் விக்கு எங்கள் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் சும்மா முரண்டெல்லாம் பிடிச்சிங்கனாக்க இது வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் பேசப்படணும்னு நினைக்கிறேன். ஒரு யூகம்தான், ஆனால் அதுதான் இருக்கும். யூகத்தின் அடிப்படையில் சொல்றது உண்மை ஆயிராது இல்லையா? உண்மையாவே சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும்? அதாவது சாதாரண ஒரு விசாரணையே இல்ல சார், சாதாரண ஒரு விசாரணையே தமிழ்நாட்டுல காவல்துறை எப்படி நடத்துன்றது நமக்கு தெரியும். சிபிஐ விசாரணை என்பது ஒரு 10 பேர் கொண்ட குழு அங்க இருப்பாங்க, மாறி மாறி அவருங்க கொஸ்டின் கேட்பாங்க. இதுதான் சிபிஐ விசாரணை போகும். இந்த இடத்துல எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்றது அது எப்படி நம்ம உண்மையாக முடியும் அப்படின்ற ஒரு இல்ல யூகம்ன்ற நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்க. அரசியல் அனுபவம் அது. யூகம் என்பது சும்மா போகிற போக்கில் ஒரு கல்லெறிஞ்சிட்டு போகிற மாதிரி கிடையாது. இப்போ நான் உங்கள் வழிக்கு வரேனே, என்ன கேட்டிங்க, ஒரு 10 பேர் கொண்ட குழு உட்கார வச்சு தம்பியை அப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்டு அப்படியே அறுத்து தீப்பாங்க, அப்பெல்லாம் கிடையாது. இப்போ தமிழகத்தில் பார்த்தா 100க்கும் மேற்பட்ட பேரில் வழக்கு இருக்குது, அமைச்சர்கள் பேரில் வழக்கு இருக்குது. ஏன்னா சிபி அப்படியே அறுத்து கிழிச்சிச்சா? ஒன்றும் இல்லை தானே. யார் மேலே கடுமையாக அழுத்தம் கொடுத்து சிறைப்படுத்தணும், யாரை கண்டுக்காமடுன்னு சொல்லிட்டு மத்தியில் ஆடுற பிஜேபி தெரியும் தங்கச்சி. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சிபிஆர் ஆதரவு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 41 பேர் மரணத்தில் தம்பி விஜய் தான்
காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ A1 அவர் தான், அவர் மேலே வழக்கே போடலையா? ஏன் போடலை? அவர் சம்மந்தம் இல்லையா? இருக்குதானே? போட மாட்டாங்க. இதுதான் அரசியல். இப்போ ஒரு தனி மனிதன், இப்போ நானோ நீங்களோ இல்லை யாரோ ஒரு சாமானியம் பண்ணி விட்டுருவாங்களா? ஒரு சின்ன வழக்கினாலும் தூக்கி உள்ள போட்டு மிதிச்சு விட்டுறாங்க தானே. இப்போ ஒன்றுமே பண்ணாமல் ஒரு சண்டை கேஸில் உள்ளே போட்ட ஆனால் ஏர்போர்ட்டை முறிச்சு இந்த தமிழ்நாடு அரசு வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்கா இல்லையா, குண்டாஸ் போட்டு? ஏன்னா இப்போ அப்படிப்பட்ட இங்கே காவல்துறை இருக்குது. இப்போ அங்கே சிபிஐ கிட்ட வரேன். இந்த சிபிஐ நினச்சிருந்தாக்க திமுக அமைச்சர் பூரா வெளியே இருப்பாங்களா? யாரும் உள்ளே போகலையா? ஏன் போகலை? அதுதான் சிபிஐ. நீ சொன்னீங்களா இல்லை 10 பேர் கொண்ட குழு வந்து தம்பி விஜயை உட்கார வச்சு மாறி மாறி கேள்வி, ஒன்றும் கிடையாது. அவர் போயிருக்கிறது வந்து டெல்லி போயிருக்காருன்னு சொன்னால் மக்களுக்கும் ப்ரெஸ்ஸு செய்தி ஊடகத்துக்கு வந்து ஒரு செய்தி வேணும். ஆகவே தனி விமானத்தின் மூலமாக அவர் டெல்லி சென்றிருக்கிறார். ஆனால் அங்கே பேச போவது சிபிஐ வழக்கை பற்றி கிடையாது, முழுக்க முழுக்க அரசியலை பற்றி கூட்டணி பற்றி பேச போகிறாங்க. அவங்க என்ன வைப்பாங்கன்னு சொன்னாக்க, நீ தனிச்சு நின்று இங்கே ஒரு அணி நீ பிடுங்க முடியாது. என்ன உன் கூட இருக்கிற பேரா பாதி பேருக்கு வெளியே போயிட்டான், இன்னும் இருக்கிற பேரா பாதி பேர் மென்டலாக சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன அவனுக்கு அரசியல் தெரியல. ஆகவே நீ என்ன பண்ணுன்னு சொன்னால் மரியாதையை எடப்பாடி கூட நின்னுங்க. நீ துணை முதலமைச்சர், அதான் சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், இனி வரும் காலங்களில் பாருங்கள், இது உறுதியாக நடக்கும். என்ன இதுக்கு தான் அவர் போயிருக்காரு, மற்ற ஒன்றுங்க. இவருக்கு என்ன தெரியும்? நீ சிக்கிட்ட, கத்த முடியாது, உடனே தொண்டையிலே குத்துவான். அப்போ நீ தான் போட்டு வரணும். அதே நீ ஒரு சரியான தலைவனாக இருந்தா, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கான தலைவனாக இருந்தாக்க அதை எதிர்கொள்ளணும். நாம் தமிழ் கட்சி ஒரு நிலை வந்தால் எதிர்கொள்ளும், நேர் நிற்கும், நீதிமன்றம் நேர் நிற்கும். என்ன சிறைப்படுத்துறா படுத்துறா, இது நாம் தமிழ் கட்சி. நாங்கள் வேற, முழுக்க 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 நாங்கள் வேற. ஏன்னா அவங்க வேற. அவங்க ஏதாவது பாருங்களேன், திடீர்னா எல்லாம் ஓட்ட முடிச்சு தலைமுறை ஆகிடுவாங்க. அது தலைமுறை கும்பல். அது அவங்களுக்கு தெரியாது. நான் வச்சுட்டு வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மக்கள் தெரியாது, மக்களோட வழி தெரியாது, மக்கள் கண்ணீர் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒன்று ரசிக குஞ்சுகள் இருக்காங்க. ஆகவே வந்து அவர்களை வச்சு அது வாக்கா செய்வாரான்னு பார்த்தா. சரிங்க சார், இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையே நடத்துறாங்க. கூட்டணிக்கே போனாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. எங்களுக்கு என்ன பிரச்சனைனாக்க, இந்த மண்ணில் இருக்கிற நாளை தலைமுறை பிள்ளைகளை வந்து தவறுதலாக அவர் நடத்துகிறாரு. ஒரு வழி காட்டல் இருக்கணும். அதை யார் காட்ட? ஒரு தலைவன் தான் காட்ட முடியும். ஒரு தலைவன் தான் நாளை தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுறது யார்? ஒரு தலைவன் காட்டணும். இவர் காட்டுவாரா? இவரே ஓடி ஒளிஞ்சிடுவார். தங்கச்சி ஒரு அரசியல் தலைவர் என்பது என்ன பண்ணோம்னாக்கா, மக்கள்கிட்ட வரணும். மக்கள் பிரச்சனைகள் களத்துக்கு வா. இப்போ ஓட்டு கேட்க அங்கேருந்து கேட்பியா? பனையூர் இருந்த மக்களே, தமிழ்நாட்டு மக்களே அனைவரும் வாருங்கள். பனையூரில் வந்து சொல்லுவாரா? நீ மக்கள்கிட்ட போகணுங்க, நீ சொல்லணும். நீ யாரும் சொல்லணும். நீ வந்தால் என்ன பண்ணுவ? அந்த விட்டு விடாது. நான் கார் தாரேன், இந்த சீப்பு தாரேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ என்ன பண்ண போகிற? நீ மாற்றுங்கிற. நீ எதில் மாற்று? உன் கட்சியில் ஒன்றும் மாற்று இல்லை. அன்பிட்டு பூரா உள்ள வந்துட்டான். ஐயா சம்பத்து முத கொண்டு இந்த கூட சொல்கிறேன் பாருங்களேன். இந்த செங்கோட்டை வரும்போது நேராக வரல, டெல்லி போனாரா இல்லையா? அங்கே சொன்னாங்களா இல்லையா, ராஜா பையன் சிக்கியிருக்கான், அங்கே போயிரு, அதுதான் உனக்கு ஒரு பதவி தரும். வருங்காலத்து அரசியல் நகர்வு வேற மாதிரி இருக்கும். நீ போன்னு சொன்னதான் ஐயா செங்கோட்டை வந்தாங்க. நேராக வந்துடலையே. அமித்ஷா பார்த்த பண்ண வந்தாங்க. முதல் பயணமே டெல்லி பயணம் தானே. இதுதான். அப்போ நம்ம கணிக்கிறோம். இப்போ நம்ம சராசரியாக 15 ஆண்டு காலமாக அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்ம நிற்கிறோம். அப்போ அந்த அரசியல் நகர்வுகள் என்ன நடக்குது அதை பார்க்குறோம். இப்போ எங்களுக்கும் விஜய்க்கும் என்ன வாக்கிய சண்டையா, வரப்பு சண்டையா? நாளைக்கே ஜனநாயகம் படம் வந்தால் நான் பார்க்க தான் செய்வேன். சரிங்க சார், நீங்க இவ்வளவு அதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க, அதாவது பிஜேபி வந்து முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஒருவேளை விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் இப்போ என்ன இருக்கு, நாங்க வந்து கூட்டணி போக மாட்டோம், எங்கள் தலைமையை ஏற்று வர்றவங்களுக்கு கூட்டணி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்பும் விஜய் அவர்கள் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தம்பி விஜய் வந்து நான் சிபிஐ கிட்ட போனேன், நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், சிறைக்கு தான் போவேன்னு சொன்னால் வாழ்த்துக்கள், அவ்வளோதான். இங்கே வெளியே தான் உள்ள இருங்க, நல்லது. என்னது சிறைக்கு தான் போவேன்? புரியல சார். இப்போ 41 பேரை கொலகார பேருக்கு என்ன பண்ணுவீங்க? அவர் மேலே எந்த வழக்கும் பதிவு பண்ணலையே சார். இதுதான் அரசியல் நகர்வு. நீங்கள் சொல்லுவீங்களா? இதுதான் அரசியல் நகர்வு. இங்கே ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன பார்க்க சொல்கிறோம்னா, அவர் மேலே போட முடியாத வழக்கு போட்டால் அமித்ஷா கோச்சிப்பார். ஏன்னா அவருக்கு என்ன சொல்கிறது, லட்டு மாதிரி. தம்பி விஜயோட வாக்கு லட்டு மாதிரி.
அந்த லட்டை அப்படியே ஆடாமல் உடையாமல் கொண்டு போய் சேர்க்கணும். எங்கே சேர்க்கணும்? விஜய்க்கு சேர்க்கணுமா? இல்லை, பிஜேபியில் சேர்க்கணும். அதனால தான் அவர் A1 குற்றவாளியே அவர் வழக்கு போடல. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் மேலே வழக்கு போட மாட்டாங்க தங்கச்சி. ஒருவேளை நாளைக்கு ஏற்றாலும் வச்சுக்கோங்க பிஜேபியை, இந்த திருப்பரங்குன்ற மேட்டருக்கு விஜய் பேச சொல்லுங்க. சார், திருப்பரங்குன்றம் மேட்ரு ஒரு விஷயமே இல்ல. அதாவது 2 தரப்பு மக்களும் அங்க சாதாரணமா அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைய சராசரியா அவங்க இது இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்களே. அதுக்கு எதுக்கு நாங்க பேசணும்னு அவங்க கேட்காங்க. அது சரிதானே? அது அவர் அவ்வளவு பெரிய மேட்டரே கிடையாது. எதுக்குதான் பேசுவேன்? திருப்பரங்குன்றம் பேச மாட்டேன், இன்னைக்கு மாணவர் போராடுறான் பேச மாட்டேன், இங்க பாருங்க வாத்தியார் போராடுறான் பார்த்தீங்களா, நீ பேச மாட்ட. இந்த தூய்மை பணியாளர் போராடுறாங்க, நீ பேச மாட்ட. பனையூரில் நீ யார் கூட தான் பேசுகிற, ஒரு திரிசா கூட தான் பேசுறியா, அதையும் புரிய மாட்டேங்குது. என்ன நீ எதுக்குமே பேச மாட்டேங்கிற? அப்படி பேசவே மாட்டேன்னா எப்படி? தங்கச்சி உன் கருத்தை சொல்லணும்ல, என் நிலைப்பாடு இதான் பாட்டு சொல்லணும். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, உன் படம் வந்து இப்போ ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்க. ஜனநாயகம் படத்தை வந்து இப்போ பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க. இப்போ தம்பிகள்லாம் வந்து இந்த அரை மண்டைங்கிற எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு பொம்பளை மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. எடுத்து பார்த்தீங்களா, தான் தலையை மொட்டை கழுத்து அறுத்துக்குவேன். ஏன் மசுறு வளர்ந்துடும் நம்பிக்கை, மசுறுனா வளர்ந்துடும் நம்பிக்கை. சரி, நீ மொட்டையை போட்ட. அவன் ஒருத்தன் மண் சோர்த்திங்கிறான் காலில் பார்த்தேன். இப்போ காலில் பார்க்குறேன் மண்ணுக்குள்ளே பைத்தியக்கார பயலுக. என்ன நம்ம என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு. ஏன்னா கடந்த காலங்களில் பாருங்கள் இன்னும் ரொம்ப காமெடியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இவன் மண்ணில் சோத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் மொட்டை அடி சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா இன்னும் போக பார்த்தா துணி வச்சு கூட அவுத்து போட்டு சுற்றி பிறகு நான் விஜய் படம் இப்போதாக்கா நான் சட்டை அவுத்துக்கிறேன்டா, ஆனால் ஒருத்தனும் கழுத்து அவுத்துக்க மாட்டான். ஏன்னா இப்படிப்பட்ட தற்கொலை அவங்க. அதை விடுங்க, அந்த படத்துக்கு தணிக்கை குழு யாரு? சிபிஐ. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு யாரு? பிஜேபி. சொல்லு. அப்பா ஸ்டெப் தம்பி அடங்கு, என்ன ரொம்ப தான் முறுக்கிட்டு இருக்கா சார். இப்ப முதல்வர் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மத்திய அரசை பார்த்து. ஏன்னா சிபிஐ, இடி இந்த மாதிரி பெரிய பெரிய துறைகள்லாம் வந்து மத்திய அமைச்சர்கிட்ட தான் இருக்கு. இப்போ தணிக்கை குழுவையும் மத்தியில இருக்கிறவங்க ஆக்கிரமிக்காங்க அப்படின்ற மாதிரியான கண்டனத்தை தெரிவிச்சு. போலீஸை பார்த்து யார் பயப்படுவா? போலீஸை பார்த்து யார் பயப்படுவா? திருடன் பயப்படுவான். நீ ஏப்பா கண்டனம் தெரிவிக்கிற? நீ திருடனா? தேவையற்றது. நீ உண்மையிலேயே கலைஞமெல்லாம் நினச்சா நீ ஏன் கண்டனம் தெரிவிக்கிற? எதிர்கொள்ளியா? அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குங்க. தமிழக அரசோட முதலமைச்சர் ஐயா நீங்கள். என்ன அதுவும் ரொம்ப பெரிய முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர். இன்னும் வருகின்ற 81 நாளோட முதலமைச்சர் நீங்கள். இன்னும் உங்களுக்கு பொறுப்பு 81 நாள் தமிழ்நாட்டில் இருக்கு ஐயா. உங்களுக்கு 5 வருஷம்லாம் இல்லை, 5 வருஷத்துக்கு வீணாக்கிட்டீங்க. 4.25 வருஷத்தை வீணாக்கி தொலைச்சி விட்டிய. இங்கே ஒரு ஆணி நீங்கள் பிடுங்கலை. இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ராஜா. 81 நாள் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்களேன். ஏன் கதற? உங்களுக்கு பயம். சும்மா மக்களாக உங்களை நம்பணும். இப்போ பாருங்களேன், எனக்கு கூடுதல் சொல்லப்போனால் ஐயா முதலமைச்சரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லப்போனால் 5 வருஷம் தூங்கிட்டு கடைசி காலத்தில் 81 நாளில் பாருங்களேன், அண்டா தாரேன், குண்டா தாரேன், அரிசி தாரேன், பருப்பு தாரேன், 3000 ரூபா பணம் தாரேன், வீட்டுக்கு ஒரு பொன்னாடி தாரேன். என்ன இதெல்லாம்? ஏன் அப்போ 26 நீங்கள் ஒரு ஆசை உங்களுக்கு? அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், அதுக்கு உங்களுக்கு உறுதியாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் கடைசி காலத்தில் ஏன் கொடுக்குறிய? இப்போ அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் 5 வருஷமாக கொடுக்காத லேப்டாப் இப்போயும் அவசரமாக ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாரு. ஓட்டு, அதிகாரம். இப்போ ஒன்றுமே இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நீங்கள் தப்பான ஆட்கள் தெரியும் எங்களுக்கு, மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. போன வருஷம் ஏதோ ஒன்று கையில் கொடுத்தான் வெள்ளங்கிற பேரில், அது கொண்டு ஒழிவுச்சு. நம்மளால் நக்கிட்டு போனான். தமிழன் பூரா நக்கிட்டு தான் போனான். அது ஒழுவுதே. அப்போ தமிழ்நாட்டு மக்களை நீ நக்கவுட்ட பையன். போன வருஷம் பொங்கல்ல என்ன, நான் சாமானியன், நானும் நக்கிட்டு தான் போனேன். எனக்காக தான் கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்த ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. எனக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா என்னத்தை கொடுத்தான்? வெள்ளங்கிறப்ப நக்க விட்டான். தமிழை முறை நக்கிட்டு போயிட்டான். அந்த கொலவரை சுற்றிட்டு இருக்கான். இப்போ பாருங்க, அச்சு வெள்ளம் தாரேன், முழு கரும்பு தாரேன், எல்லாம் தாரேன், லேப்டாப் தாரேன், 3000 ரூபா பணம் தாரேன். ஏன் இந்த 26 அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. மக்கள் தெளிவாக இருக்கிறான். முடிஞ்சு போச்சு. தமிழகத்தை பிடிச்ச சனியன் 26 உறுதியாக தூக்கி வீசப்படுது. அதில் மாட்டு கருத்து இல்லை. அப்புறம் கூடுதலாக ஐயா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, திராவிட பொங்கல் வந்துடுவோமா? ஐயா சொல்லியிருக்காங்க, திராவிட பொங்கல் வருகின்ற தை மாத பொங்கல் திராவிட பொங்கலா? அங்கே பொங்கல் கிடையாது. ஆமாம் ஆமாம், இங்கே தமிழனே கிடையாதுல்ல. இங்கே தமிழ்நாட்டில் தமிழனே கிடையாது. யார் இருக்கா? திராவிடர்கள் தான் இருக்காங்க. திராவிடம் தான் யார் நான் தேடுறேன். 59 வயசாக தேடுறேன். இப்போ தெரியல,
50 வருஷமா விவரம் தெரிஞ்ச கலந்து தேடுறேன், யாரா திராவிடன், கருப்பா இருப்பானா, சிவப்பா இருப்பானா, ஒரு கொம்பு முளைச்சு வச்சிருக்கா பார்க்குறேன், ஒரு பிக்காளி பையன் காணும். ஏன் அப்படி ஒரு திராவிடமே இங்கே இல்லை. அப்போ யார் திராவிட பேர் வைக்கிறான் தெரியுமா? அப்போ தமிழ்நாட்டில் வசதியாக வாழ்கிறதுக்கும் வசதியாக ஆடுறதுக்கும் நல்லா கொள்ளையடிச்சு கொழுக்கிறதுக்கும் உருவாக்கப்பட்டவன் திராவிடன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம மக்கள் பக்கம் நிற்கிறோம், சிறைப்படுத்தப்படுறோம். எதனால சார் தமிழர்கள் பொங்கல்னு சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சரை மறுக்கிறாரு? இந்த மண்ணிலே ஒரு மானத்தமிழன் முதலமைச்சராக இருந்திருந்தால் இது வந்து பொங்கலே, இது வந்து தைப்பொங்கல், உழவர்கள் திருநாள் சொல்லி கொண்டாடிப்பாங்க. அப்போ எனக்கான முதலமைச்சர் இங்கே இல்லை. நீ பாருங்க, இவர் இதுதான் சொல்ல நினைக்கிறீங்க, ஓணம் பாங்க. இது சராசரியாக ஆந்திராவை செத்து போன ஒரு ராஜசேகர் ரெட்டிக்கு அரக்கமத்தில் குடிப்பற கொண்டு தான் இவங்க. அப்போ எப்பயுமே அவங்க மக்களோடு, அவங்க மொழி சார்ந்த மக்களோடு அவர்கள் இணக்கமாக இருப்பாங்க, ஒருபோதும் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ எனக்கான முதலமைச்சர் இங்கே இல்லாத பொழுது திராவிடம் சொல்லுவாங்க, திராவிட பொங்கலாது. அப்போதான் நாம் என்ன சொல்கிறோம், ராஜா திராவிட பொங்கலை வைக்க போகிற, திராவிடத்தையே பொங்கல் வைக்கிறேன்னு சொல்கிறோம். உங்கள் திராவிடத்தை 26 நல்லா போட்டு பிழைஞ்சு முறுக்கி கிறுக்கி துவைச்சி காய போட்டுருன்னு சொல்கிறோம். உங்கள் பொங்கலை, திராவிட பொங்கலை தூக்கி இந்த 4 அன்னைக்கு போக்கி போட்டு கொளுத்தி விட்டுருவோம் திராவிட பொங்கலை. அப்போ அங்கே என்ன இருக்கும், தமிழர் பாரம்பரிய தமிழருடைய உழவர் திருநாள் இருக்குல்ல என்ன. அப்போ தமிழ் மண்ணை ஆண்டுக்கிட்டு தமிழை பேசணும்னா என்ன ஆகுது, கோவம் வருதா இல்லையா? அப்புறமும் தெரியாமல் நீ 26 அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம், இது எவ்வளவு பெரிய தவறு. மக்கள்னால எதிர்க்கணும்ல, அதாவது திராவிட பொங்கல்னு சொல்றீங்க, இது உழவர் திருநாள், தை திருநாள் முதல் நாள் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு மக்களாவது சொல்லணும்ல. மக்கள் சொல்ல, அப்போ மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. மக்கள் சொன்ன மட்டும் அவரு அப்படி அறுத்து கீச்சு வர அவரு. மக்கள் சொல்றான், முதலமைச்சர் அவர்களே என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அப்படி சரிப்பா நான் நாளை முதல் தமிழை வளர்த்து தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுருவார் அவரு. அவர்களுக்கு அவங்க முக்கியம், எங்களுக்கு நாங்கள் முக்கியம். நாங்கள் இது தமிழ்நாடு, தமிழர் பூமி, நாங்கள்லாம் தமிழர்கள் ஐயா. ஏதோ தப்பி தவறி வந்து தொலைச்சிட்டீங்க, அந்த சனியை போக மாட்டேங்குது, நல்லா கொள்ளையடிச்சு கொடுத்துட்டீங்க, இப்பயாவது விட்டு கொடுத்துட்டு போ சாமின்னு கேட்குறோம் நம்ம. அப்போ இந்த மண்ணை ஒரு தமிழ் ஆண்டா திராவிட பொங்கல் சொல்லுவாரா? சொல்லுங்க பாப்பா. அப்போ கோவம் வருதா இல்லையா? நீ வந்து என் மண்ணிலே வாழ்ந்துக்கிட்டே, எங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு, எங்களே ஆண்டுக்கிட்டு, எங்களே தெரியல சொல்கிற, உன் மொழியை தூக்கி பிடிக்கிற. இங்கே உகாதிங்கிற, ஓணம்ங்கிற, அப்போ பொங்கல்னா அப்படியே சொல்லவே கசக்குது உங்களுக்கு, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தமிழ்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தமிழை ஓட்டு ரொம்ப இனிக்குதோ, தமிழ்னா உங்களுக்கு அவ்வளோ கசப்பு, தமிழை ஓட்டு ரொம்ப இனிக்குது. ஏன் போ ஆந்திரா போ, அங்கே போய் ஓட்டுகள். புரியுதா உங்களுக்கு? எங்கள் ஓட்டு வேணும், எங்கள் நோட்டு வேணும், எங்கள் பணம் வேணும் என்ன. ஆனால் தமிழ்னா போப்பா விட்டாங்க 4 வருஷமா ஏதாவது ஒரு அணி பிடுங்காங்களா? ஒன்றும் பிடுங்கல. சொல்லுங்க பாப்பா. இந்த ஆட்சி வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் செஞ்ச நல்ல காரியம். விவசாயம் மேலே குண்டாசு, போலீஸ் அடக்குமுறை, ஊர் புறா சாராயம், நாடு புறா கஞ்சா, மாணவன் முதல்ல மீனவன் வரைக்கும் அனைத்து தொழிலாளி எல்லாம் போராடி சாகுறான். ஒரே ஒரு திட்டம் அறிவிச்சுட்ட, பழைய ஓய்வு திட்டம்னு சொன்ன அவன் அப்பயே காய் திட்டு தெருவில் போகிறான். பார்த்தீங்களா செய்தி? பார்த்தீங்களா? அவ்வளோதான். நீங்கள் மக்களை போராட விட்டது தவிர இந்த மண்ணுக்கு செஞ்ச நல்ல காரியம் திமுக ஒன்றும் கிடையாது. ஆகவே தான் நம்ம சொல்றோம். மக்களுக்கு இது புரியுதா சார்? 2026ல அதாவது நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு முதல்வர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்களா? உறுதியாக புகட்டுவாங்க. ஏன்னா நான் சொன்னோம்ல, 5 வருஷத்துல 3 பொங்கலை பார்த்தான், நக்க விட்டான். இந்த பொங்கலை அள்ளி கொடுக்குறான், யோசிக்கிறான் அவன். எப்படியும் இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் டாஸ்மாக் வாங்க தான் போகிறான். என்ன நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பணம் உங்கள் பணமா? அரசு பணம். அது எதுக்கு உங்கள் பேர் உங்கள் பணம்லாம்? தமிழ்நாடு அரசுன்னு பஸ்ஸில் பேரை போடுறதுக்கு உங்களுக்கு முடியல. நாம் தம்பிங்களாம் தெருவாக வந்து ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிகிட்ருக்கான். இப்போ நானே திட்டமிட்டேன், அதுக்கு நேரம் கிடைக்கல. என்ன அப்போ நாங்கள் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ நம்ம சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தான் அரசுன்னு போட்டிருக்கேன். என்ன பாகிஸ்தான் அரசா, பஞ்சாப் அரசா வருதா இல்லையா? தமிழ்நாடுன்னு சொல்லவே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலங்க. தமிழ்நாட்டை என்ன பிடிக்குது? எங்கள் மண் பிடிக்குது, எங்கள் மலை பிடிக்குது, எங்கள் பணம் பிடிக்குது, எல்லாத்துலேயும் ஊழல் லஞ்சம். எங்களை பிடிக்கல. அப்போ சொல்கிறோம், எங்களை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களை எங்களுக்கு அறவே பிடிக்கல.
ஏன்னா ஆகவே தான் இந்த திராவிட மாடலை திராவிட பொங்க வச்சு 26ல் அப்புறப்படுத்துவதே நம்மளுடைய முதல் வேலையாக பார்க்குறோம். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் திராவிடத்திற்கு பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு நம்புவோம். அரசியல் தொடர்பாக பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.